நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காணொளியை நிறுத்திட்டு 64ல இருந்து 31 கழிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. சரி, முதல்ல 64ஓட இடமதிப்பு என்னன்னு பார்க்கலாமா? 6ஓட இடமதிப்பு அப்படிங்கிறது 6 பத்துகள். 4ஓட இடமதிப்புங்கிறது 4 ஒன்றுகள். 6 பத்துகள், அதாவது 1, 2, 3, 4, 5, 6 பத்துகள். இத இன்னொரு வழியிலையும் நம்மால சிந்திக்க முடியும். 6 பத்துகள் இல்லையா? இங்க 60 பெட்டிகள் இருக்குது. மேலும் 4 ஒன்றுகள் இருக்குது. அது இதோ இங்க இருக்கு. 6 பத்துகள், 4 ஒன்றுகள். எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு 64 பெட்டிகள் இருக்குது. இதுல நீல வண்ணத்துல 60 பெட்டிகள் இருக்குது. மேலும் என்கிட்ட 4 ஒன்றுகள் இருக்குது. நான் அதுல இருந்து 31 பெட்டிகளை எடுத்துடுவேன். சரி, இப்போ 31ஓட மதிப்பு என்னன்னு பாப்போம். 31 அப்படிங்கிறது 3 பத்துகள் மற்றும் 1 ஒன்று. இப்போ முதல்ல இதுல இருந்து ஒரு ஒன்றை நீக்கிடலாம். இப்போ மீதி எத்தனை ஒன்றுகள் இருக்கும்? 3 ஒன்றுகள் இருக்கும். 4 ஒன்றுகள் கழித்தல் 1 ஒன்று சமம் 3 ஒன்றுகள். சரி, இப்ப நாம பத்துகள் இடத்துக்கு போவோம். என்கிட்ட 6 பத்துகள் இருக்குது. அதுல இருந்து நான் 3 பத்துகளை கழிக்கணும், அதாவது எடுத்துடணும். இப்ப நான் இதுல இருந்து 3 பத்துகளை எடுத்துடுறேன். 1 பத்து, 2 பத்துகள், 3 பத்துகள். சரி, இப்போ என்கிட்ட 3 பத்துகள் தான் மீதமாய் இருக்குது. 6 பத்துகள் கழித்தல் 3 பத்துகள் சமம் 3 பத்துகள். அதனால 64 கழித்தல் 31 சமம் 33. இத 3 பத்துகள் மற்றும் 3 ஒன்றுகள்னு சொல்லலாம். 1, 2, 3.